ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. லாபான் தன் சகோதரியாகிய ரெபேக்காளை ஆசீர்வதிக்கும் பொழுது, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வாழ்த்துதல்கள் இப்பொழுது இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் அது கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஆளும் ஹல்லேலூயா சொல்லலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆறாவது அதிகாரம் 2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இங்கே பவுல் எபேசுக்கு எழுதும்பொழுது இப்படியாய் எழுதுகிறார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கிறதா? இந்த வாக்குத்தத்தம் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளையிலே இது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கூட ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதுவும் பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனையை நாம் என்ன பண்ணணுமா? கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமான வாக்குத்தத்தம் உள்ள கற்பனையாகவும் கட்டளையாகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் தங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகளிலே 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உன் தாயின் போதகத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? தள்ளாதே. இந்த உலகத்திலே கூட ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நம்முடைய தாய் மிகவும் எப்படி இருக்கிறார்களா? கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் நம்மை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர் நம்மை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தாயை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் கனத்துக்குரியவர்கள், அவர்கள் அன்பு நிறைந்தவர்கள், அவர்கள் போதிக்கிறவர்கள், அவர்கள் தியாகம் நிறைந்தவர்கள், தங்கள் பிள்ளைகளுக்காக எதையும் செய்பவர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளிலே, உன் தாயினுடைய போதகத்தை என்ன பண்ணாதே? தள்ளாதே என்று சொல்லி. அதே நீதிமொழிகள் 23-22 வாசிக்கும் பொழுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன பண்ணாதே? அசட்டை பண்ணாதே என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் கொஞ்சம் வயசானவங்க, தாய் தகப்பன் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க சொல்லுகிறதை அவங்க கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி என்ன பண்ணுவார்கள்? அவர்களை அசட்டை பண்ணுவார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வயது சென்றவர்கள் ஆன போது அவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியத்தை தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி, முதல் ஜனாதிபதி, அவர் தம்முடைய தாயை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஜார்ஜ் வாஷிங்டன் இப்படியாய் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசிரியை என்னுடைய தாய். நான் இந்நாள் வரை கண்டதிலே மிகவும் அழகான பெண்மணி என்னுடைய தாய். என் வாழ்வின் உயர்விற்கு, என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு, ஒழுக்கத்திற்கு, புத்தி கூர்மைக்கு, உடற்கல்வி யாவும் என்னுடைய தாயை பெற்ற என்னுடைய தாயால் தான் இதெல்லாம் ஆனது என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க. இரண்டாவதாக புகழ்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நான் இன்று எட்டியிருக்கும் உயர்நிலைக்கும் பின்னால் நான் அடைய நம்பி இருக்கும் உயர்விற்கும் என்னுடைய அன்னை என்னும் தேவதைக்கே கடன் பட்டிருக்கிறேன். அவர் முடிக்கும் போது சொல்லுகிறார், பக்தியுள்ள தாயை உடையவன் எவனும் ஏழை அல்ல. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி
வருகிறது என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாய், ஒரு பக்தியுள்ள தாயால தான் என்ன பண்ண முடியுமா, தன்னுடைய பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், no man is poor when he has a godly mother. அதாவது பக்தியுள்ள தாயை உடையவன் என்ன கிடையாது, எவனும் ஏழை அல்ல என்று சொல்லி. ஆபிரகாம் லிங்கன் அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் கர்த்தர் அவரை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்று சொன்னால் அவருடைய தாயின் ஜெபம். ஹல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய வாழ்வை, தாயினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அந்த பிள்ளையினுடைய உயர்விற்கு அது காரணமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். இங்கே அவர்கள் தன் தாயை குறித்து சாட்சியாய் சொல்லுகிறார். ஏனால் பக்தியுள்ள ஒரு தாய், தேவனை சார்ந்திருக்கிற ஒரு தாயால தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும், பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த முடியும், பிள்ளைகள் நெருக்கப்படுகிற நேரங்களிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியும், பிள்ளைகளுடைய உபத்திரவ நாட்களிலே பிள்ளைகளுக்கு துணையா இருக்க முடியும்னா அது ஒரு பக்தியுள்ள தாயால தான் முடியுங்க. ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு தாய் சரியான தாயாக இல்லை என்றால் அது அவளுடைய மொத்த குடும்பத்தை என்ன பண்ணுமாக, முக்கியமாக அவருடைய பிள்ளைகளையும் எப்படி பாதிக்கும் என்பதை எசேக்கியேல் 16:44 சொல்லுகிறார். இதோ பழமொழிகள் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் என்று சொல்லி. அப்போ ஒரு தாயை பார்த்தவர்கள் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம், இவர்கள் பிள்ளைகளா, அப்போ இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி. ஆகையால் ஒரு தாய் தனக்காக மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளின் நல்ல எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நற்சாட்சி பெற்ற தாயாக இருக்க அவசியமாய் இருக்கிறது. அப்போ தாயானவள் மிகவும் முக்கியமானவள். பாருங்க, இந்த குடும்பத்திற்கு தாயானவள் மிகவும் முக்கியமானவளாய் இருக்கிறார். தன் கணவனை நடத்த, தன் பிள்ளைகளை நடத்த, எல்லாவற்றுக்கும் அவள் மிகவும் முக்கியமானவளாய் இருக்கிறார். நீதிமொழிகளில் நீங்க வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 31வது அதிகாரம் நீங்க 10 அந்த கடைசி வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை எப்படி இருக்கிறதா, முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்னெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், அந்த இடத்துல அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க பார்க்கும் பொழுது அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையிலே அவள் எப்படி இருக்கணுமா, உறுதியாய் இருக்க வேண்டும், அவள் பெருமைப்படத்தக்கவளாய் இருக்க வேண்டும், நகைச்சுவை உள்ள உணர்வுள்ளவளாகவும் எதிர்காலத்தை குறித்து நல் நம்பிக்கை உள்ளவளாகவும் இருக்க வேண்டும், அறிவுள்ளவைகளை தான் அவள் என்ன பண்ணணுமா, பேச வேண்டும், அறிவற்ற வம்பு பேச்சுக்களை என்ன பண்ணணுமா, பேசக்கூடாது, அவைகளை தவிர்க்க வேண்டும், அன்புள்ளவளாகவும் இரக்கத்தை கற்பிக்கும் எடுத்துக்காட்டாகவும் அவள் இருக்க வேண்டும். கடைசியாய் பாருங்க, அவர் கடின உழைப்பாளியாய் இருக்க வேண்டும். ஆண்டவருங்க இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்களை யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, அந்நியர்களுக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை இன்னுமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-10 வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம அநேக தரம் இந்த பகுதிகளை நாம் படித்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் வசனத்தை நாம் யாராவது வாசிக்கலாம். போதுமா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 1-10 வசனங்கள் வரைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசையின் தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோகபேத்தை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் என்ன பண்ணாலாம், ஒளித்து வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காரியம் நடந்தது என்று பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 22 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அப்போ பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோടെ வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரங்கள், எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமான சூழ்நிலையிலே இந்த இடத்திலே பாருங்க மோசேயின் தாய் கர்ப்பம் தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ குழந்தையும் பிறந்தது. அப்போ அந்த கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அவள் எத்தனை வேதனையோடு அந்த பிள்ளையை சுமந்து கொண்டிருப்பா பாருங்க. இந்த பிள்ளைக்கு என்ன நேரிடும், ஒருவேளை ஆண் பிள்ளையா இருந்தால் இது மரிக்க பிறந்ததா என்று நினைச்சிருப்பா, ஒருவேளை பெண் பிள்ளையா இருந்தால் இந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த கர்ப்ப காலங்களிலே அவளுடைய
தவிப்பு, அவருடைய வேதனைகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இங்க பார்வோனின் கட்டளை எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் கொடுமையா இருந்தது. அவன் மருத்துவச்சிக்கிட்ட சொல்லுகிறான், பிறக்கிற எல்லா ஆண்குள்ள பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த இடத்திலே கொன்று விடுங்கள் என்று சொல்லி. அவர்கள் தேவனுக்கு பயந்தபடினாலே அந்த இடத்திலே சிப்பிராளும் பூவாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு பயந்தபடினாலே ஒரு பிள்ளைகளையும் அவர்கள் கொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பார்வோன் வந்து கேட்கும் போது சொல்றா, இல்ல எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்னதாகவே என்ன பண்றாங்க, பிள்ளை பெற்றார்கள். ஏன்னா அந்த பலனை யார் கொடுத்தானா, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த இடத்துல அந்த கர்ப்பத்தோடு பாருங்க, அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழு உள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அப்போ ஒரு பிள்ளைய ஒரு 40 நாள் நீங்க ஒழிச்சு வைக்கலாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். நம்ம சொன்னாலும் சரி சொல்லணும்னாலும் என்ன பண்ணிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் நடுவில் பாருங்க ஒரு பிள்ளை அந்த குடும்பத்தில் பிறக்குது. அப்போ அவளால் என்ன பண்ண முடியல, அந்த குழந்தைய நம்ம என்ன செய்ய போகிறோம். அந்த 3 மாதம் பாருங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவளுடைய போராட்டம். குழந்தை வெளியில வந்த பிறகு அவளுக்கு என்ன பண்ணுது, ஒரு பெரிய போராட்டம். இந்த பிள்ளை என்கிட்ட இருக்குமா, இல்லாட்டி இது மறிக்க பிறந்ததா என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அவளுக்குள்ளாய் அநேக நெருக்கங்கள் இருந்தபோது அதற்கு பிறகு இந்த 3 மாதத்துக்கு பிறகு அவளால் என்ன பண்ண முடியலையா, அந்த பிள்ளையை ஒழித்து வைக்க முடியவில்லை. 40 நாள் கூட பிள்ளைகளை என்ன பண்ணிடலாமா வளர்த்தலாம் சொல்லுவாங்க. என்ன பிள்ளை பால் குடிக்கும் தூங்கும் 40 நாள், அதற்கு பிறகு என்ன பண்ண முடியாது, அந்த பிள்ளையை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த தாயானவள் என்ன பண்ணாலாம், அவள் அதை அப்புறம் ஒழித்து வைத்து கூட வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி எதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்க அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுனாக்கா, இந்த குழந்தை எப்படி என்ன பண்ணும், பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால ஒரு அழகான ஒரு நாணல் பெட்டியை செய்கிறா. பாருங்க தண்ணி உள்ள போகாத அளவுக்கு அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார், சுற்றி அடைக்கிறார். பாருங்க அடைத்து அதை என்ன பண்ணுகிறாளா, நதியோரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நதியின் நடுவிலே நீங்க விடும்பொழுது அந்த ஆறு பாருங்க, நதியின் நடுவிலே ஓடுகிற ஆறு எப்படி இருக்கும்னா மிக வேகமாய் போகிறதா இருக்கும். ஆனால் நதியோரமாய் போகிறது எப்படி இருக்குமா, கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அவள் ஞானமா என்ன பண்ணுகிறாளா, அவள் அந்த குழந்தையை நதியோரமாய் விடுகிறாள். பாருங்க அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது அந்த மோசேயினுடைய தமக்கை என்று பார்க்கிறோம். அவளும் என்ன பண்ணுகிறாள், தன்னுடைய தம்பிக்காக அவன் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாள். தன் தம்பிக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி என்ன பண்ணாலாம், அவளும் என்ன பண்ணாலாம், அதை பார்த்து கொண்டு இருக்கிறாள். 4வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்லி. பாருங்க அவளுடைய தாய்க்கு என்னன்னாக்கா, என் பிள்ளை நதியோரமாய் விடும்போதே அவளை என்ன யோசிப்பானா, இந்த பிள்ளை ரொம்ப தூரத்துக்கெல்லாம் இது போகாது, நான் பார்க்கும் தூரத்திலே இருக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அவள் விடும்பொழுது என்னன்னா விசுவாசம், என் பிள்ளைய நான் பார்ப்பேங்கிற ஒரு விசுவாசத்துல தான் என்ன பண்ணாலாம், அந்த பிள்ளையை அந்த ஆற்றிலே விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அந்த சமயம் பாருங்க, அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். பாருங்க பார்வோன் குமாரத்தி அவள் போய் ஸ்நானம் பண்ணும்பொழுது அவளுக்கு எத்தனை பாதுகாப்பு இருந்திருக்கும் பாருங்க. அவளுக்கு ஒரு பாதுகாப்பு, அவள் மீறி எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆறு என்று சொல்லும்பொழுது அதில் நிறைய காரியங்கள் கடந்து வரும். இந்த பெட்டியும் இதில் கடந்து வரும்பொழுது அவளுக்கு அவள் என்ன பண்ணுறாளா, அந்த பெட்டியினால் அவள் ஈர்க்கப்படுகிறதை பார்க்க முடியும். தாதிகிட்ட சொல்லுகிறா, அந்த பெட்டி இந்த இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்பொழுது இதையெல்லாம் யார் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான்னா, இங்கே தமக்கை, இங்கே மிரியாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறா. அந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியை திறக்கும் பொழுது அந்த குழந்தை அழுகிறது பாருங்க. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதின் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால். பாருங்க எந்த இடத்துல யாருடைய தகப்பன் இந்த பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தானோ அவருடைய குமாரத்துக்கிட்டே இந்த பிள்ளை கிடைச்சிருக்குது. அவளுக்கும் தெரியும் இந்த பிள்ளை யாரோடது, எபிரேய பிள்ளைகள் என்று அறிந்து யோசிக்கிறா இந்த பிள்ளையை வளர்க்கும்படியாய். பாருங்க இந்த இடத்துல
சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கமுற்று என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது. என்னன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டா என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவள் மறந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லி. இந்த இடத்துல 2 தாய்மார்களை பார்க்கிறோம். ஒரு தாய் பெற்ற தாய், இன்னொரு தாய் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தாய் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்வோன் பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தி என்ன பண்ணுகிறாளா? அவள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி யார் போயிட்டா? முன்னாடி மோசேயினுடைய அக்கா போயிட்டா. முன்னாடி போயிட்டு, இல்லை இதை கொடுங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படியா நான் ஒரு தாயை கொண்டுட்டு வருகிறேன் என்று சொல்லி சொந்த தாயை கொண்டு வந்து என்ன பண்ணுகிறாளா? அந்த இடத்துல விடுகிறாள். பார்வோன் குமாரத்தி அவளுக்கு என்ன சொல்றான்? இதை வளர்த்தெடு, நான் இதுக்கு என்ன பண்ணுகிறேன், சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு சொல்லி அவளிடத்துல அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 5 சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். மோசேயை காக்கப்பட்ட சகோதரிகள் யார் என்று சொன்னீங்கன்னா, சிப்பிராள், பூவால் 2 அவர்கள் மருத்துவச்சிகள். 3ஆவதாய் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல மோசேயினுடைய தாயார். 4ஆவதாய் பார்க்கும்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி. 5ஆவதாய் பார்க்கும்பொழுது மோசேயினுடைய தமக்கை என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 5 பேரால மோசே காக்கப்படுகிறார். இங்க 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரனானான். அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. பெற்ற தாய் பெயர் வைக்கலங்க. யார் பெயர் வைத்திருக்கா? எந்த இடம் யாரு கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்களோ அந்த மகளை என்ன பண்ணாலாம், தன்னுடைய அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுகிறாரோ பெயர் வைக்கிறார். என்ன பெயர்னா, இவனை நான் ஜலத்திலிருந்து எடுத்தபடினாலே நான் என்ன பண்ணுவேன், மோசே என்று பெயரிடுவேன் என்று சொல்லி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவள் என்ன பெயர் வச்சாலோ அதே பெயர் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அரண்மனை வாழ்க்கை கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? 40 வருஷம். அந்த அரண்மனை வாழ்க்கை எங்கிருந்து எடுக்கப்பட்ட பிள்ளை, ஒரு எபிரேய குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிள்ளை எங்க வளர்க்கப்படுகிறது? ஒரு பார்வோனின் அரண்மனையில யார் கொள்ள வேண்டும் என்று திட்டம் பண்ணினானோ அதே அரண்மனையிலே கர்த்தர் வைத்து மோசேயை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இது யாராலே உண்டாயிற்று என்று பார்க்கும்பொழுது ஒரு பார்வோனுடைய குமாரத்தியால தான் என்ன பண்ணுகிறான், ஒரு பாதுகாப்போடு வளர்க்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ தெய்வ பிள்ளைகளாய் நாம் தாயாய் இருக்கிற அநேக சகோதரிகள் நாம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், மோசே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய தாயால் மிகுந்த போராட்டத்தோடு தன்னுடைய பிள்ளைக்காக அவள் ஜெபித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ மோசே மாத்திரம் அல்ல, அவளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 3 பிள்ளைகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது பையன் யாருனாக்கா ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு கனமான ஊழியம். எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கனமான ஊழியம், ஒரு நெருக்கப்படுகிற காலத்திலே, உபத்திரவத்தின் காலத்திலே ஒரு தாயினுடைய ஜெபம், அப்போ ஒரு தாயினுடைய வளர்ப்பு, தாயினுடைய போதனை எப்படி நடத்துது என்று சொன்னா, அந்த 3 பிள்ளைகளையும் தேவனுக்கு நேராய் நடத்துகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இங்கே ஆரோன் எப்படி இருக்கிறான்னா ஒரு ஆசாரிய ஊழியம். 2ஆவதாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம். யாத்ராகம் 7:1 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆரோன் உனக்கு தீர்க்க தரிசியா இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். 2ஆவதாய் நீங்க பார்க்கும் பொழுது மிரியாமை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அவள் ஒரு ஆராதனை வீரனா இருந்தார் பாருங்க. அப்போ அந்த ஆராதனை பாருங்க, அவளுடைய வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது அவள் ஒரு திரள் கூட்ட ஜனங்களோடு, கிட்டத்தட்ட எத்தனை பேர், 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களோடு அவள் தேவனை ஆராதிக்கிறார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினவரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார் பாருங்க. அவள் மாத்திரம் அல்ல, கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுகிறாராம், ஆராதனைக்கு நேராய் நடத்துகிறார். அவளும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் நீங்க 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்ட போதும்
பின்னே புறப்பட்டு போனான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி, இரண்டாவது பிள்ளை ஒரு ஆராதிக்கிற ஒரு பிள்ளை, தீர்க்க தரிசனமுடைய ஒரு பிள்ளை. மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுதுதான் மோசையை குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே எப்படி இருந்தார் என்றால், ஆண்டவர் பாருங்க அந்த கிருபை, அந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அவரை தலைமைத்துவத்துக்குள்ளாய் நடத்துகிறதுக்கு ஏதுவாக இருந்தது. அப்போ ஒரு வேதனையோடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, மோசே தன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள் பாருங்க. அப்போ கேட்பா அந்த காதுகளில் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நம்ம என்னெல்லாம் அந்த கர்ப்ப நேரத்தில் நீங்க என்னெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் எங்க போய் விடும்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அது என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த வேதனைகள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் மத்தியில தான் அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, கர்ப்பத்திலே வளர்ந்திருக்கிறது. அப்போ அந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள். அவருடைய கூக்குரல் மகா பெரிதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் மோசையை பாருங்க அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து எங்கே கொண்டு போக அவரை ஆண்டவர் நடத்தினார் என்று பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்துக்குள்ளாய் நடத்தும்படியாக அந்த தலைமத்துவத்துக்குள்ளாக மோசையை வைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசே எப்படிப்பட்டவர் என்று பார்த்தீங்கன்னா, அவர் தலைமத்துவம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கு மேலான ஜனங்களை யார் நடத்தி கொண்டு போகிறார், மோசே நடத்தி கொண்டு போகிறதக்கதான அந்த அபிஷேகத்தையும் கிருபையையும் வல்லமையும் கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்க அவர் கற்றுக்கொண்டார் என்று பார்த்தீங்கன்னா, மோசே அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களை என்ன பண்ணானா கற்றுக்கொண்டு வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து அந்த 10 கட்டளைகளை பெறும்படியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் மோசையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஒரு தாயினுடைய ஜெபம் பாருங்க, கர்ப்பத்திலே இருக்கும்பொழுது அவளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அந்த ஜெபத்திலே அவள் சோர்ந்து போகாதபடிக்கு அவள் தொடர்ந்து ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக மோசையை கர்த்தர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நாம் அன்னையர்களா இருக்கிற நாம் என்ன பண்ணணுமா, எல்லா நேரங்களிலும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல ரெபேக்காளை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது அவள் என்ன பண்ணாலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணலாம், அந்த கர்ப்பத்திலே மோதி கொண்டதனால இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் என்ன பண்ணாலாம், தேவனிடத்திலே விசாரிக்கும்படியாய் அவள் கடந்து போனாள் என்று நாம பார்க்க முடியும். அப்போ என்னது, நம்ம இப்பெல்லாம் பார்த்தீங்களா, கர்ப்பஸ்திரிகள் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஜீரக தண்ணியை குடி, இல்லாட்டி வேற ஏதாவது கூடி, ஏதாவது டெலிவரி பெயினா இருக்கும், அப்படித்தானே நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். எதா இருக்கும், ஒருவேளை நமக்கு டைஜஷன் ஆகாமல் இருந்திருக்கும், அதனால எதா இருக்கும் அந்த வயிற்றில் இந்த பிரச்சனை என்று சொல்லி. ஆனால் பாருங்க, இவ என்ன பண்ணாலாம், வயிற்றில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அப்போ என்ன என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபிக்கிற தாய், ரெபேக்காள் ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தபடினாலே அவள் மூலம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யாக்கோபிலே அந்த 12 கோத்திரங்களை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தாயால தான் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஜெபிக்கிற தாயால தான் அந்த குடும்பங்கள் என்ன பண்ணுமா, வர்த்தி அடைய செய்யும். பாருங்க, இரண்டாவதாய் மரியாளை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது, மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எலிசபெத்தை வாழ்த்தும்படியாக அந்த மலை தேசத்தில் இருக்கிற எலிசபெத்தை வாழ்த்தும்படியாக என்ன பண்றார்கள், மரியாள் அங்கே கடந்து போகிறார்கள். அப்போ எலிசபெத்துக்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வாழ்த்தும் போது உங்க வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுவோம், அதை அப்சர்வ் பண்ணும். நீங்க என்ன பண்ணாலும், நீங்க நல்ல காரியங்களை சிந்தித்தாலும் உங்க பிள்ளை என்ன பண்ணும், அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ தாய்மார்கள், இந்த கர்ப்பிணியா இருக்கிற தாய்மார்கள் எப்பவுமே எப்படி இருக்கணும்னாக்கா, பாசிட்டிவா தான் எதையுமே திங்க் பண்ணணும். அந்த நேரங்களில் நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் வேதம் வாசிக்கும் போது அந்த
வசனங்கள் என்ன பண்ணுமா, அந்த வயிற்று கர்ப்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைக்குள்ளாய் அது கடந்து போகும்படியாய் இருக்கும். பாருங்க, அன்னாளை குறித்து வாசிக்கும் பொழுதும் அன்னாள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அன்னாள் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, அவள் கேட்ட வண்ணமாய் ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அப்போ அந்த கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது அந்த அன்னாள் ஜெபித்தது நிமித்தம் பாருங்க, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி என்னும் சாமுவேலை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சாமுவேல் எப்படி இருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால், ஒரு பக்தி உள்ள ஒரு தாயின் நிமித்தம் தான் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக நீங்க பார்க்கலாம், விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, போதும், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இங்கே தீமோத்திக்கு எழுதும் போது எழுதுகிறார் பாருங்க, எப்படி இருக்குன்னா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் எழுதுறார் பாருங்க. அப்போது நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவோம், எங்கள் பாட்டி ரொம்ப விசுவாசத்தில் இருப்பாங்க, எங்கள் பாட்டி நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ உங்களுடைய விசுவாசம் என்ன, உங்களுடைய ஜெப வாழ்க்கை என்ன, நம்மை நாமே அதை என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்டுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாட்டிக்கு அந்த விசுவாசம் இருந்தது, அந்த பாட்டிக்கு அடுத்தது யாருக்கு வந்துச்சு, அந்த விசுவாசம் உன் தாயாருக்கு இருந்தது, அந்த விசுவாசம் உனக்கும் இருக்கும் என்று நான் என்ன பண்ணிருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணணுமா, நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணுமா, பின்தொடர்கிறதா இருக்க வேண்டும். ஒரு ஆபிரகாமின் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் ஈசாக்குக்குள்ளாய் கடந்து வந்தது. அப்போ அந்த பலியிட அவன் கடந்து போகும்பொழுது கூட அவன் மனுஷனை நம்பல, கர்த்தரை மாத்தம் சார்ந்து கொண்டபடினால் கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவ பிள்ளைகள். பாருங்க, எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளை யாருக்கு நேராய் நடத்தணும்னா, தேவனுக்கு நேராய் நடத்தணும். ஒரு விசுவாசத்திலே நாம் நடத்தணும். பாருங்க, தாய்மார்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப பாசம் கொடுப்பாங்க. பிள்ளை எதை கேட்டாலும் என்ன பண்ணிடுவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. ஐயோ, என் பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணம் இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, போய் கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருவார்கள். அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் நல்லது தான் செய்கிறது, ஆனால் அது பிள்ளைக்கு தேவையா தேவையில்லை என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொண்டு தான் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், உனக்கு இது தேவை என்றால் முதலாவது நீ தேவனிடத்தில் போய் கேளு, தேவன் உனக்கு உதவி செஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ அதனால எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைகளை உங்களுக்கு நேராக கேட்க வைக்காம தேவனுக்கு நேராக கேட்க வைங்க. எதை கேட்டாலும், ஒரு பென்சிலோ ஒரு ஸ்கேலோ எதுவா இருந்தாலும் நீ ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்ற பொழுது நிச்சயமா பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது அந்த விசுவாசம் யார் மேல போயிரும், ஆண்டவர் மேல அவர் அந்த விசுவாசம் போயிரும். அந்த பிள்ளைகள் நம்மிடத்துல வராதபடிக்கு தேவனிடத்திலிருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம். பிள்ளைகளை எப்பவுமே தேவனுக்கு நேராய் நாம் நடத்த வேண்டும். உபாகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 6-7 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இங்கே மோசே எழுதுகிறார் பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க எழுதுகிறார் மோசே, எழுதும்போது நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. 2வது, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்போ எப்படி பிள்ளைகளுடைய விசுவாசம் வளரும் என்று சொன்னா, நீங்க உட்காரும் பொழுது ஆண்டவரை குறித்து நீங்க பேசுங்க. ஆண்டவ வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க. அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் வளரும். பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நம்ம டிவி பார்த்தா அதுங்களும் என்ன பண்ணும், டிவியை பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைகளோட உட்கார்ந்து மற்ற காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் பிள்ளைகள் பழக்க வைக்கப்படும். ஆனால் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடினாலே இந்த நாட்களிலே சத்தியம் மிக முக்கியமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய இருதயத்தில் சத்தியமே இல்லை பாருங்க, ரொம்ப குறைஞ்சு போச்சு. உலகம் இருதயத்தில் இருக்கிறதை தவிர தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் இல்லாதபடிக்கு சத்ரு எல்லாவற்றையும் பிடுங்கி போட்டு வைத்திருக்கிறான். அப்போ தாய்மார்களாகிய நாம் எப்படி இருக்கணும்னா, பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் இங்கே மோசே சொல்லுகிறான், என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு
கருத்தாய் போதி. அது கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நம்முடைய கடமை என்னன்னாக்கா சொல்ல வேண்டியது. அதிகாலையில் பிள்ளைங்க எந்திரிக்குதுங்களா, பிள்ளைகளுக்காக ஜெபித்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமோ தங்க வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வேதத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அதை வாசிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது சும்மா இல்லாமல் ஆண்டவர் செய்த அற்புதங்களை என்ன பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்க. அப்போ நடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசுங்க. அப்போ நீங்கள் படுத்துக்கொள்ளும் போது நீங்கள் என்ன பண்ணணுமா, எழுந்திருக்கும் போது எல்லா நேரத்திலும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது பிள்ளைகளுக்குள்ளாய் வளரும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்குள்ளாய் வளரும் போது பாருங்க, எத்தனையோ தாய்மார்கள், நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லுவேன், பிள்ளைகளை முதல்ல இருந்து நீங்கள் சபைக்கு அழைத்து கொண்டு வாங்க. அப்போ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து அதில் நடக்கும் என்று சொல்லும் போது, இல்லை பிள்ளைங்க தூங்கிருச்சு, பிள்ளைங்க எக்ஸாமுக்காக படிக்குது, நிறைய பேரண்ட்ஸ். ஆனால் அந்த பிள்ளைகள் வாலிப வயது ஆகும்போது அவங்களால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போ அநேக பேரண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலே தேவனுக்கு நேராமல் நடத்தாதனால இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நிலைமை வராதபடிக்கு நாம் என்ன பண்ணணுமா, பிள்ளைகள் பிறந்ததிலிருந்தே தேவனுக்கு நேராக நீங்கள் நடத்தும் பொழுது வாலிப வயதிலே பிள்ளைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை சுற்றிலும் என்ன பண்ணியிருப்பாரா, வேலி அடைத்திருப்பார். சத்ரு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரா, தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் உனக்குள்ளா இருக்கிறது என்று சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியா நீங்க பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். 22லிருந்து 28 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல போதுமா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை தேடி ஒரு மகள் வருகிறார். அவர் யார் என்று சொன்னீங்கன்னா, கானானிய ஸ்திரீ. எதற்காக தேவனிடத்தில் வருகிறார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மகளுக்காக. அவருடைய ஜெபம் என்னவா இருந்தது என்று சொன்னால், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, இந்த இடத்துல அவள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாள். தேவனிடத்திலிருந்து என்ன கிடையல, பதில் வரவில்லை. 23வது வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணலையா, சொல்லவில்லை. அப்போ அமைதியா இருக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டே இருக்கார். எப்படியும் நான் தேவனை தேடி வந்துட்டேன், ஆண்டவரிடத்துல எனக்கு எப்படியும் நன்மை கிடைக்கும், என் பிள்ளையை ஆண்டவர் எப்படியும் சுகமாக்குவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுகிறாளாம், அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது சீஷர்கள்லாம் சொல்றாங்க, நான் இவளை விட்டு அனுப்பி விடட்டுமான்னு சொல்லும்பொழுது அதற்கு இயேசு சொல்றாரு, காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ முதலாவது யாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்ததான் மற்ற ஆட்களுக்கு என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அவள் தன்னை தாழ்த்துகிறாள். பாருங்க என்ன சொல்லுகிறான்னா, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை, 27வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தன்னை தாழ்த்துகிறார். தாயானவள் எந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாளா, தன் பிள்ளைக்காக என்ன பண்ணுவாளா, இறங்கி வருவா, தன் பிள்ளைக்காக பொறுமையா இருப்பா, தன் பிள்ளைக்காக எந்த எண்டுக்கும் என்ன பண்ணுவாலாம், போகிறவளா இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நெடுநேரமாய் அவள் காத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்துகிறவளா இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் என்ன பண்ணாலும் அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையா அனுப்பவே மாட்டாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரிடத்துல வந்து வைக்கிற எந்த விண்ணப்பமா இருந்தாலும், எந்த ஜெபமா இருந்தாலும், எந்த வேண்டுதலா இருந்தாலும் கர்த்தர் அதை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவள் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீண்ட நேரமாய் காத்திருந்து ஜெபித்தா. பாருங்க, இன்றைக்கும் அண்ணர்களாய் இருக்கிற நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நீண்ட நேரமாய் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே,
ஆண்டவரை என் பிள்ளையை உமக்கென்று நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் தாமே தம்முடைய செட்டையின் மறைவிலே நம்முடைய பிள்ளைகளை அவர் மூடி மறைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.